ஸோ வெல்கம் டு மெய்ச்சிசை. ஸோ தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு இரும்பு தூண். தமிழ்நாட்டு அரசியல் பற்றியும் சரி, அனுபவ ரீதியாகவும் நிறைய அறிவும் நிறைய சிறந்த ஒரு பேச்சாளரான ஆதவர்ஜுன் அண்ணன் நம்ம கூட இருக்காரு. வில்லிவாக்க தொகுதியில் எம்எல்ஏ வந்து நிற்கிறாரு. ஸோ தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு புரட்சிக்கு பெயர் போன இடம்னு சொல்லுவாங்க, புரட்சிக்கும் மாற்றத்துக்கும். ஸோ 2026 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த பேச்சுலையும் இங்க உள்ள கூட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் இதை சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா நிறைய அரசியல் கூட்டங்கள் வந்து போயிருக்கேன். ஆனா இந்த அரசியல் கூட்டத்துல நிறைய குழந்தைகளும் நிறைய பெண்களும் அதிக அளவுல இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ தமிழக வெற்றி கழகம் 234 தொகுதியில எத்தனை தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு மீடியால ஒரு புதிய சேனல் தொடங்கி நீங்க உங்களோட ஆர்வத்தை ஒரு இளைஞரை பாராட்டுறேன். கண்டிப்பாக 77க்கு அப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த நாடே மாறப்போகுது. ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி மக்கள் வந்து எலெக்ஷனுடைய டேல அன்னைக்கு நீங்க பாப்பீங்க, பூத்தா பெண்களும் இளைஞர்களும் வந்து தன்னெழுச்சியா ஓட்டு போடுவாங்க. அப்படி தன்னெழுச்சியா ஓட்டு போடுற இடத்துல வந்து பூத் இருக்கா, பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களா, பிஎல்ஏ இருக்காங்களாம் கிடையாது. அது வந்து ஒரு எழுச்சி அலை. அது எழுச்சி அலை உருவாக்கக்கூடிய இடத்துல மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பெண்களும் இளைஞர்களும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இந்த சக்தியை வந்து வாக்குறுதி கொடுத்தோ 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்தோ இல்ல 5000 கொடுத்தோ எல்லாம் உடைக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து நாங்க சொன்னோம் முன்னாடி எங்களுக்கு 27% இருக்குன்னு சொல்லும்போது நம்பல. இன்னைக்கு 27% இருக்கு, 36% இருந்தாதான் வெற்றி பெற முடியும் சொல்லுவாங்க. தேர்தல் அன்னைக்கு நல்ல ரிசல்ட் வரும்போது ஒரு பெரிய புரட்சியை ஒரு பெரிய வரலாறை உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா களத்துல நாங்க தான் பணி செஞ்சுட்டு இருக்கோம். பெண்களும் இளைஞரும் எந்த அளவுக்கு வந்து அமைதியாக ஒரு தேர்தல் காலத்துல மௌன புரட்சி பண்ணிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த அளவிற்கு இந்த அரசு ஊழலும் தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் வேலை செஞ்சிருக்காங்கிறது மக்கள் நல்லாவே புரிஞ்சிருக்காங்க. திமுக எந்த காலத்திலையும் 2வது முறையா ஜெயிச்ச வரலாறே கிடையாது. அவங்க அப்பா கலைஞரே வந்து ஜெயிச்சது கிடையாது. தன்னுடைய மகன் அந்த அளவுக்கு அரசியல்ல வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த இடத்துலயுமே நல்ல பேர் வாங்கினது கிடையாது. அவர் ஒரு தலைவர் கிடையாது, ஒரு நிர்வாகின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஆனா அது வந்து அந்த நிர்வாகத்துல இருந்து அவர் விளங்குறதுனால மக்கள் வந்து தூக்கி எறியக்கூடிய அரசியலை தான் நீங்க 2026 பாப்பீங்க. இப்ப நீங்க வில்லிவாக்கத்துல வந்து எம்எல்ஏ நிக்கிறீங்கல்ல, சோ வில்லிவாக்கத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்திருப்பீங்க. ஒருவேளை நீங்க வில்லிவாக்கத்துல எம்எல்ஏ ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த வில்லிவாக்கத்துல மாத்துவேன் அப்படின்னா நீங்க எது சொல்லுவீங்க? முதல்ல பெண்களுக்கான பாதுகாப்பை ஒவ்வொரு தெருவுகளிலும் தெரு விளக்குகளையும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படணும். அதுக்கப்புறம் வாட்டர் கனெக்ஷன் எங்கேயுமே கிடையாது, தண்ணி கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ஒரு வீட்லயும், நல்ல சாலைகள் கிடையாது நடந்து போறதுக்கு, அப்புறம் விளையாடக்கூடிய வசதிகள் ஒவ்வொரு வார்டிலும் எங்கேயுமே கிடையாது, நல்ல காலேஜஸ் கிடையாது, வேலை வாய்ப்பு உருவாக்கக்கூடிய ஒரு எந்த விதமான ஐடி இண்டஸ்ட்ரியோ இல்ல தொழில் நிறுவனங்களோ எதுவுமே இங்க கிடையாது. படிச்ச இளைஞர்கள் இன்னைக்கும் வேலை இல்லாம அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக அடுத்த நொடியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு ஒரு நிறைவேற்றுவேன். தேங்க்யூ. நன்றி.